Hello students, exercise 2.2 question number 4. previous sum என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் ஃபார்மில் கொடுத்துட்டு டெசிமல் ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருந்தாங்க. இப்போ டெசிமல் ஃபார்மில் இருக்கிறத ரேஷனல் நம்பருக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ the first subdivision 0.24 bar இருக்கு. This mean so first let us take let x is equal to 0.24 bar. அந்த டெசிமல் ஃபார்மை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். தென் திஸ் மீன் 0.24 பார்னா 242424 டாட் டாட் அந்த 24 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நவ் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 டெசிமல்ஸ் இருக்குது. எத்தனை டெசிமல் இருக்குன்னா 2 டெசிமல் இருக்குது. தட் மீன் 2 டெசிமலுக்கு மேலே பார் இருக்குது. ஸோ அப்போது ஸோ வி ஹவ் டு மல்டிப்ளை பை 100. multiply by 100 on both sides. two sides லியும் 100 ஆல multiply பண்ணும்போது 100 into x here 100x கிடைக்கும். equal right hand side. so இந்த 0.2424 நம்ம 100 ஆல multiply பண்ணும்போது இந்த டாட் வந்து டெசிமல் 2 டிஜிட் வந்து ரைட்ல மூவ் ஆகி வரும். அதாவது 24.242424 கிடைக்கும். டாட் டாட் இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். நவ் இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ராக்ட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ நவ் ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க. நம்ம இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன் 1? இதுதான் ஈக்குவேஷன் 1. தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.242424 dot dot. so இப்போ ஈக்குவேஷன் 2 minus 1 அப்போ நம்ம ஈக்குவேஷன் 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது இந்த சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கு மைனஸ் பண்ணும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்கு. ஸோ மைனஸ் we are subtracting. so only put the minus. ஸோ இப்போ இங்கே 100xல 1x position remaining 99x is equal to எல்லாமே நமக்கு 0 ஆகிடும். 4 minus 4 2 minus 2 0 0 0 எல்லாமே என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ நவ் டாட் இங்கே ரிமைனிங் 4 minus 0 4 கிடைக்கும். 2 இருக்குது. ஸோ அப்போ இங்கே எதுவுமே இல்லைனா 0 இருக்குது. அப்போ 2 minus 0 2. ஸோ 24 வருது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டாட்டுக்கு அப்புறம் வர ஜீரோக்ஸ்லாம் வேல்யூ கிடையாது. தென் 24 மட்டும் இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 99 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 99. ஸோ நம்ம இது 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 8 3s are 24, 3 3s are 9, 3 3s are 9. Therefore, the value of x is equal to 8 by 33 is the rational form of the given decimal number. That is 0.24 bar is equal to 8 by 33 ன்னு அர்த்தம். அதாவது ஸோ அப்போ இந்த வேல்யூ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சேம் வேல்யூ கிடைக்கும். அதாவது 0.24 இப்போ உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னா 8 33 டிவைட் பண்ணும்போது 0.2424 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு த செகண்ட் ஒன் 2.327 பார். ஸோ நம்ம இது என்ன ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.327 bar. This mean x is equal to so அப்போ 2.327 bar na இந்த 327 repeat ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். that mean x is equal to 2.327 dot dot. ஸோ அந்த நம்பர் என்ன ஆகிட்டே போகுது ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டெசிமல்ஸ் இருக்குது. அப்போ 3 டெசிமல் இருந்தால் இதை 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ டேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். தென் மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 பை ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு சைடும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1000 into x 1000x கிடைக்கும் இங்கே.
ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 1000 மல்டிப்ளை பண்ணும்போது அந்த டாட் வந்து 3 டெசிமல் ரைட்டில் மூவ் ஆகும். அப்போது 2327.327 டாட்னு கிடைக்கும். இந்த டேர்மை 1000 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டாட் வந்து 3 டெசிமல் ரைட்டில் மூவ் ஆகிடும். ஸோ தென் இந்த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். சேம் அஸ் ஈக்குவேஷன் 2வை அப்படியே போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கீழே எழுத போகிறோம். தட் மீன் ஈக்குவேஷன் 2 minus 1 this implies that. ஸோ ஈக்குவேஷன் 2 minus 1னா அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இப்போ ரைட் பண்ணிக்கலாம். தட் இஸ் x is equal to 2 point. அந்த இன்டிஜர்ஸ் நேராக இன்டிஜர் எழுதணும், டெசிமல் நேராக டெசிமல் எழுதிக்கணும். ஸோ 2.327 dot. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ நவ் we can subtract it. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குங்க, மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ நவ் 1000xல 1x மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 999x வரும். ஸோ 999x is equal to இதை நான் மைனஸ் பண்ணும்போது இது எல்லாமே 0 ஆகிடும். 7 minus 7 0, 2 minus எல்லாமே நான் டோட்டலாக ஓவரால் நம்மளுக்கு எல்லாமே 0 வந்துடும் டாட். இப்போ இங்கே 7 minus 2 5. ஸோ ரிமைனிங் எல்லாம் நமக்கு அப்படியே வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்குது? ரிமைனிங் 2 இருக்குது. ஸோ 2 3 இருக்குது, 3 அடுத்து என்ன இருக்குது? ஸோ லாஸ்ட்டாக என்ன இருக்குது? இந்த 2வும் அப்படியே வந்துடும் நமக்கு. ஸோ இது எல்லாமே என்ன ஆகிடுச்சு? 0 ஆகிடுச்சு. 7 minus 2 5 2 அப்படியே இருக்குது. இங்கே எதுவுமே நம்பர் இல்லைனா நாங்கள் உங்களுக்கு புரியலாம் என்ன போட்டுக்கலாம், நீங்கள் 0வும் போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 7 minus 2 5, 2 minus 0 2, 3 minus 0 3, 2 minus 0 2. ஸோ அந்த நம்ம எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 2 3 2 5 இருக்குது. இந்த 999 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஸோ தட் இஸ் நமக்கு எக்ஸோட வேல்யூ ஆக்சுவலாக நமக்கு தெரியும். வாட் இஸ் எக்ஸ்? 2.327 bar. 2.327 bar is equal to 2325 divided by 999. So it is the required answer. So now third one, minus 5.132. So minus 5.132 இதில் நமக்கு எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு minus 5.132. இது நமக்கு டோட்டலாக 3 டெசிமல்ஸ் இருக்குது. அப்போ அந்த 3 டெசிமல்ஸ் நம்ம ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு, தட் மீன் இன்டிஜராக மாற்றுறதுக்கு 1000 மல்டிப்ளை பண்ணி 1000 டிவைட் பண்ணிக்கணும். தட் மீன் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 1000 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டாட் வந்து 3 டிஜிட் ரைட்டில் மூவ் ஆகிடும். தட் இஸ் minus 513.2.00 வரும். இந்த ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது, ஏன்னா டாட்டுக்கு அப்புறம் வர ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது. ஸோ டினாமினேட்டரில் 1000 இருக்கும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். ஸோ இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ண முடியுதுனால கேன்சல் பண்ணலாம். ஸோ நவ் இப்போ இது வந்து 2 டேபிள் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் ஃபஸ்ட்டு 5 2s are 10 0 0 வந்துடும். இங்கே மேலே 2 2s are 4, ரிமைனிங் 1 இருக்கு, அப்போ 11. ஸோ 10, அப்போ 5 2s are 10 வரும். ஸோ ரிமைனிங் நமக்கு அங்கே 1. ஸோ அப்போது 13 வரும். 13ல் 6 2s are 12, ரிமைனிங் 1 இருக்குது. ஸோ அகைன் 6 2s are 12. ஸோ இப்போது அகைன் 2 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ இங்கே 25 2s are 50 கிடைக்கும். ஸோ 250 வரும். ஸோ நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இதை கேன்சல் பண்ணால், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 is 2, ரிமைனிங் இங்கே 5 இருக்கா. ஸோ 5ல் 2 2s are 4 இருக்கும், ரிமைனிங் 1 இருக்குது. ஸோ 8 2s are 16, ரிமைனிங் 6 இருக்குது, 3 2s are 6. therefore minus 1283. so 1283 divided by 250 இருக்கு. this mean minus 5.132 decimal
இந்த வேல்யூவோட ரேஷனல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா மைனஸ் 1288 சாரி 3 ஆகுது. ஸோ 1283 divided by 250. So now the fourth one, the 3.17 bar. So இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7க்கு மட்டும் தான் bar இருக்கும். That means, so let us calculate x is equal to 3.17 bar. xக்கு 7க்கு மட்டும் தான் bar இருக்குது, 1க்கு bar. That means 1 வந்து repeat ஆகாது. This means x is equal to 3.1777 dot dot. ஸோ நம்மளுக்கு 1 தான் ரிப்பீட் ஆகாது, 7 தான் ரிப்பீட் ஆகும் அதில். ஸோ ஏன்னா 7க்கு மட்டும் தான் பார் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை டெசிமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டெசிமல்ஸ் இருக்கு. அப்போது ஃபர்ஸ்ட் we have to multiply by 100. ஸோ multiply by 100 on both sides. இப்போ 2 sides நம்ம 100 மல்டிப்ளை பண்ணும்போது 100 into x here 100x வரும் is equal to the 3.17 நம்ம 100 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டாட் வந்து 2 டெசிமல் வந்து ரைட்ல மூவ் ஆகும். தட் மீன் 2 டிஜிட் வந்து ரைட்ல மூவ் ஆகுது. அப்போ 317.777 டாட் டாட்னு வரும். 100 into x இங்கே 100x வந்து போச்சு. இங்கே 100 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டாட் வந்து 2 டெசிமல் வந்து ரைட்ல மூவ் ஆகுது 2 டிஜிட்ஸ். ஸோ அப்போ 317.777 கிடைக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா டெசிமலுக்கு எல்லாருக்குமே ரிப்பீட் ஆகிற மாதிரி நமக்கு டெசிமல் கொஸ்டின்ஸ் இருந்தது. ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா 0.24 பார், 2.327 பார், எல்லாமே டெசிமலுக்கு எல்லாத்துக்குமே மேலே பார் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு பார் இருக்குது, ஒரு நம்பருக்கு பார் இல்லை. அப்போ இந்த கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம ஹோல் டெசிமல் பார்க்கணும். 2 டெசிமல் இருந்தால் அப்போ 2 டெசிமலுக்கு 100 மல்டிப்ளை பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 1 டெசிமலுக்கு தான் வந்து பார் வருது. ஸோ ஃபஸ்ட்டு டெசிமலில் பார் வரல, செகண்ட் டெசிமலில் தான் பார் வருது. தட் மீன் ஆஃப்டர் 1 டெசிமல் பார் வரதுனால ஸோ மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 by 10. ஏன் நம்ம 10ஆல் பண்ணுறோம்? ஆஃப்டர் 1 டெசிமலுக்கு அப்புறம் தான் அந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுதுனால 10ஆல் பண்ணுறோம். ஸோ ஹோலாக மொத்தமாக 2 டெசிமல் இருக்கிறதுனால இங்கே ஃபஸ்ட் 100 பண்ணிட்டோம். நம்ம ப்ரீவியஸ் சம்மில் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோலாக எத்தனை டெசிமல் அது மட்டும் தான் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நமக்கு ஏன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்னா ஸோ ஒரு டெசிமலுக்கு ரிப்பீட் இருக்குது, ஒரு டெசிமலுக்கு ரிப்பீட் இல்லை. ஆஃப்டர் எத்தனை டெசிமலுக்கு அப்புறம் ரிப்பீட் இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டெசிமல்னால் அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஆன் போத் சைட்ஸ். ஸோ நவ் the first equation நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது so 10 into x 10x equal to இந்த டிஜிட் வந்து டாட் வந்து ஒரு டிஜிட் மட்டும் ரைட்ல தள்ளி போகும். அப்போ 31.777 டாட் டாட்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நவ் இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணோம். தட் மீன் ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 3. So equation 2 minus equation 3. So first நம்ம equation 2 எழுதிக்கலாம். What is the equation 2? 100x equal to 317.777 dot dot dot. Then equation 3 10x is equal to 31 point. So நம்ம the digit வந்து கரெக்டாக நேரம் எழுதும்போது நம்மளுக்கு கரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடியும். dot dot dot. We can subtract it. So இங்க sign change பண்ணணும் because we are subtracting. So நமக்கு இங்க எதுவுமே நம்பர் இல்லைன்னா நம்ம என்ன போட்டுக்கலாம், 0 போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு சப்ராக்ட் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வராது. ஸோ 7 minus 7 0, 7 minus 7 0, 7 minus 7 0. ஸோ 7 minus நம்மளுக்கு 1 பார்த்தீங்கன்னா 6ன்னு கிடைக்கும். ரிமைனிங் நமக்கு இங்கே 1 minus 3 பண்ண முடியாது, பவர் வாங்கினா இங்கே 11, ரிமைனிங் இங்கே 2 இருக்கு. ஸோ அப்போ 11 minus 3 8, ரிமைனிங் 2 இருக்கு. 2 minus 0 2 is equal to 100xல 10x மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 90x. ஸோ இப்போ நமக்கு we need the x வேல்யூ. ஸோ அப்போ x மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 286 இருக்கு. இந்த 90 மல்டிப்ளிகேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 90.
ஸோ இப்போ நம்ம காமன் டிவைசர் இருந்தால் கேன்சல் பண்ணலாம், அதர்வைஸ் we can leave it. அப்போ இதில் நம்ம காமன் டிவைசர் இருக்குது, ஸோ 2 டேபிளில் பண்ண முடியும். ஸோ 2 டேபிளில் பண்ணால் 4 2s are 8 வரும், ரிமைனிங் நமக்கு 1 இருக்குது. அப்போ 10, 5 2s are 10. இது 1 2 is 2, 4 2s are 8, 3 2s are 6. ஸோ நம்ம ஆக்சுவலாக எக்ஸ் நான் எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் நத்திங் பட் 3.17 bar. Therefore 3.17 bar is equal to 143 divided by 45. So it is the rational form of the given decimal numbers. அப்போ 3.17 bar rational number எப்படி எழுத முடியும்? 143 by 45. So now the fifth one, 17.215 bar. So 15 மட்டும் bar இருக்கு. So first let us take, let x is equal to 17.215 bar. So நமக்கு எது ரிப்பீட் ஆகுது? 15 மட்டும் தான் இதில் ரிப்பீட் ஆகும். So that means 1 by bar போட்டிருக்கோம். This means x is equal to 17.2151515. So 15 தான் ரிப்பீட் ஆகிட்டே போகும். So that is dot dot dot. So next இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். So ஓவராலாக 3 டெசிமல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we can multiply by 1000. So multiply equation 1 by equation 1 எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 1000 because 3 decimals இருக்கிறதுனால 1000 on both sides. ஸோ அப்போ இதை நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1000 into x 1000 x கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 1000 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டாட் வந்து 3 டெசிமல் வந்து ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ அப்போது 17215.151515 டாட் 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 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணும்போது டாட் வந்து 3 டிஜிட் வந்து ரைட்டில் மூவ் ஆகிடும். 1 2 3 இங்கே வந்துடும் டாட்டு. ஸோ தட் இஸ் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்த்தோம்னா இதுலேயும் நம்ம ஆஃப்டர் 1 டெசிமலுக்கு அப்புறம் தான் நம்பர் வந்து டெசிமல் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ போன சமயம் நமக்கு அதே ப்ரொசீஜர் தான் இருந்துச்சு, பட் அதில் ஓவராலாக 2 டெசிமல் இருந்துச்சு. நம்ம 100 மல்டிப்ளை பண்ணி தென் ஆஃப்டர் 1 டெசிமலுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆனதுனால 10 பண்ணோம். அதே ப்ரொசீஜர் இதில் ஓவரால் 3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிட்டு தென் ரிப்பீட்டிங் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 டெசிமலுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிப்பீட்டிங் வருது. அப்போ இதையும் நம்ம ஆஃப்டர் 1 டெசிமலுக்கு அப்புறம் ரிப்பீட்டிங் வரதுனால இதையும் 10 மல்டிப்ளை பண்ண போகிறோம். நவ் மல்டிப்ளை equation 1 by 10 on both sides. So 10 both sides இந்த equation 1 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும்னா 10x. ஸோ அந்த x 10 மல்டிப்ளை பண்ணும்போது 10x is equal to, ஸோ ரைட் ஹேண்டில் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் ரைட்டில் அந்த டாட் வந்து மூவ் ஆகும். தட் இஸ் 172.151515ன்னு இது கண்டினியூஸாக போட்டிருக்கு. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போது ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 3 மைனஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 3 மைனஸ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். நவ் ஈக்குவேஷன் 3 மைனஸ் ஈக்குவேஷன் 2, this implies that first equation 3 எழுதிக்கலாம். what is equation 3? first equation 2 minus 3, ஏன்னா இதில் எது நமக்கு கிரேட்டராக இருக்குது? ஈக்குவேஷன் 2 தான் கிரேட்டர் வேல்யூ. ஸோ ஈக்குவேஷன் 3 வந்து ஸ்மால், அதனால் ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 3 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன பாருங்க, 1000x is equal to 17,215.151515 dot dot dot. next equation 3 என்ன இருக்கு? 10x is equal to 172. அப்போ நம்ம அதுக்கு இந்த டிஜிட்ஸ்க்கு நேரம் கரெக்டாக எழுதுங்க. 172.151515 dot dot. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேல்யூ இல்லைன்னா 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ now we have to subtract. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் போட போகிறோம். ஸோ we can put minus. ஸோ now subtract பண்ணால் 5 minus 0 0 0 0 0 எல்லாமே 0 ஆகிடும். இங்கே 5 minus 2 3 கிடைக்கும். ஸோ 1ல் 7 போகாது. ஸோ பவர் ஆகும்னா 11, ரிமைனிங் இங்கே 1 இருக்குது. ஸோ 11 minus 7 4. ஸோ 1 minus 1 0, ரிமைனிங் என்ன இருக்குது? 7 minus 0 7, 1 minus 0 1 is equal to, ஸோ 1000xல் 10x போச்சுன்னா 990
x கிடைக்கும். then x is equal to 17043 divided by 990. இந்த மல்டிபிள் டேர்ம் இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஸோ காமன் டேபிள் எதனா இருக்கான்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 3 3s are 9, 3 3s are 9, 0 போட்டுக்கலாம். இதை கேன்சல் பண்ணும்போது இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதில் 17ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 3s are 15, 5 times 3 இருக்கும். ரிமைனிங் 2 இருக்குது 20, அப்போ 6 3s are 18, ரிமைனிங் ஒரு 2 இருக்குது 24. ஸோ 8 3s are 24, ரிமைனிங் 3 இருக்குது. ஸோ 1 3 is 3. ஸோ இப்போ நமக்கு இது ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்ன எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக, வாட் இஸ் given in the problem, that is 17.215 bar. That means therefore 17.215 bar, 17 point இந்த 15 மட்டும் தான் பார் இருக்கு, is equal to 5681 divided by 330. Okay, next the last one, sixth subdivision, minus 21.2137 bar. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு லாஸ்ட் ஒரு டிஜிட் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ எப்படி பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட் x is equal to minus 21.2137 bar. This implies that x is equal to minus 21.21377 dot dot. So 7 வந்து இங்கே ரிப்பீட் ஆகுதுனால டாட் டாட் 7 போடுறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவேஷன் 1 எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து டோட்டலாக ஓவராலாக 4 டெசிமல் இருக்குது. ஸோ 4 டெசிமல் இருக்கிறதுனால we are going to multiply by 1000. ஸோ இப்போ 10,000 நம்மளுக்கு எத்தனை இருக்குது ஓவராலாக, நம்மளுக்கு ரிப்பீட்டிங் இல்லாத தான் 3 டெசிமல் இருக்குது. பட் நமக்கு வந்து ரிப்பீட்டிங் சேர்த்து பார்க்கும்போது ஓவராலாக 4 டெசிமல் இருக்குது. ஸோ அப்போது we have to multiply by 10,000. ஸோ multiply by 10,000. So multiply by 10,000. This implies that அப்போ 10,000 into x 10,000 x கிடைக்கும், is equal to இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம 10,000 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டாட் வந்து 4 டிஜிட் வந்து ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ தட் மீன் மைனஸ் 21. அதுக்கப்புறம் இந்த டாட் எங்கே மூவ் ஆக போகுதுங்க, 4 டிஜிட் வந்து ரைட்டில் மூவ் ஆச்சுன்னா அப்போது 2137.777. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 3 டெசிமலுக்கு அப்புறம் தான் அந்த டெசிமல் வந்து ரிப்பீட் ஆகுது. ஆஃப்டர் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் டெசிமல் ஆகுது, ரிப்பீட் ஆகுது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 டெசிமல் இருக்கிறதுனால 10,000 மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகுதுன்னா ரிப்பீட் ஆகுது. அது வரைக்கும் ரிப்பீட் ஆகலை. அப்போது ரிப்பீட் ஆகாமல் எத்தனை டெசிமல் இருக்கோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் அப் பண்ணணும். அப்போ இது 3 டெசிமல் ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு we have to multiply by 1000. ஸோ multiply by 1000. ஸோ நம்ம எதை மல்டிப்ளை பை 1000 பண்ண போகிறோம், அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 1000 பண்ணும்போது 1000 into x 1000x is equal to minus இந்த டேர்ம் எதால் மல்டிப்ளை பண்ணும்போது 1000 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டாட் வந்து 3 டிஜிட் ரைட்டில் மூவ் ஆகும். இப்போ நம்ம ரைட்லேருந்து எழுதிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இங்கேருந்து நமக்கு 3 1 நெக்ஸ்ட்டு 2 இந்த நேராக உங்களுக்கு எழுதும்போது தான் உங்களுக்கு சப்ராக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 2 இருக்குது. ஸோ 1 2 இங்கே டேர்ம் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், வேல்யூ இல்லைனா 0 போட்டுங்க. இங்கே 0.777 டாட் டாட் வந்துடும். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு 10,000 மல்டிப்ளை பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணும்போது டாட் வந்து 3 டிஜிட் வந்து ரைட்டில் மூவ் ஆகும். அப்போ இந்த டாட் வந்து இங்கே 3க்கு பக்கத்தில் வந்துடும். 3 பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சப்ராக்ட். ஸோ இது ஈக்குவேஷன் நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் 2 minus 3. ஸோ ஈக்குவேஷன் 2 minus ஈக்குவேஷன் 3, this implies that. ஸோ அப்போ நம்ம 10,000ல்
1000 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் நமக்கு 9000 கிடைக்கும். ஸோ 9000x இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கு மேலே நம்ம இங்கே சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணலை. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் சம் மாதிரி எல்லாமே ப்ளஸ் இருக்கும் மைனஸ் போடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் இருக்குது, அப்போது ப்ளஸ் பண்ணும் சப்ராக்ஷனில். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது ப்ரீவியஸ் சம்லாம் நமக்கு என்ன போடும், எல்லாமே மைனஸ் போடும். ஏன்னா முன்னாடி என்ன இருக்கும், ப்ளஸ் இருக்கும், அப்போ மைனஸ் போடும். இதில் நமக்கு ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போடுறோம். ஏன்னா நமக்கு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்சஸ் ஆகிடும். நவ் we have to subtract it. So now 7 minus 7 0 0 0 எல்லாமே 0 ஆகிடும். 7 minus 3 4 3 minus 1 2 கிடைக்கும். ரிமைனிங் 1 minus 2 1ல 2 போகாது. ஸோ பாரோ ஆனால் இங்கே 11 வந்துடும். இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ அப்போது 11 minus 2 9 கிடைக்கும். ஸோ 1 minus 1 0 வந்துடும். ரிமைனிங் இங்கே 1 இருக்குது, 1ல 2 போகாது. அகைன் வில் கெட் பாரோ. ஸோ ரிமைனிங் இங்கே 1 இருக்குது. அப்போ 11 minus 2 அகைன் 9 வரும். ஸோ திருப்பி இங்கே 1 மட்டும் தான் இருக்குது. 1 minus 0 1. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர், தட் மீன் கிரேட்டர் நம்பருக்கு. ஸோ பிக்கர் நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ரிசல்ட்லையும் மைனஸ், ஸ்மாலர் நம்பர் இது பிக்கர் நம்பர். அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண போடும்போது பிக்கர் நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் தான் போடுவோம். ஸோ நமக்கு என்ன வேணும், ஆக்சுவலாக எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -190,924 டிவைடட் பை இந்த டேர்ம் இங்கே வந்து டிவைடில் வந்துடும். ஸோ 9000. ஸோ இதுக்கு காமன் டிவைஸ் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணலாம், இல்லை கேன்சல் பண்ணாமல் போட்டாலும் இதில் ராங்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நவ் இதில் 4 to 2 டேபிள் பண்ணும்போது இதில் 4 2s are 8 இருக்குது, ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 10 5 2s are 10, ரிமைனிங் 2 more zeros கிடைக்கும். தென் இது அதே மாதிரி நம்ம 2 டேபிள் பண்ணும்போது 1ல 2 இல்லை, ஸோ 19 இருக்குது. ஸோ 19ல் 9 2s are 18 வரும், ரிமைனிங் 1 இருக்குது. அப்போது 10 5 2s are 10, ரிமைனிங் என்ன இருக்குது 9 இருக்குது. 9ல் அப்போது 4 2s are 8, ரிமைனிங் 1 இருக்குது. 6 2s are 12, இப்போ ரிமைனிங் 2 இருக்குது. 2 2s are 4. ஸோ திருப்பி நமக்கு இது வந்து காமன் டேபிள் இருந்தால் நம்ம டிவைட் பண்ணலாம், இல்லைனா வேணாம். பட் ஈவன் நம்பர் ஆகிறதுனால காமன் டேர்ம் வரும். ஸோ யூ கேன் டிவைட் இட். ஸோ அப்போ நம்ம இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 2s are 4, திருப்பி 2 2s are 4, ரிமைனிங் 1 இருக்குது. 5 2s are 10, தென் 0. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது 2 டேபிளில், ஸோ 9ல் 4 2s are 8, ரிமைனிங் 1 இருக்குது 15. ஸோ 7 2s are 14 வந்துடும், ரிமைனிங் 1 இருக்குது. அப்போ 14 7 2s are 14 கிடைக்கும். ரிமைனிங் 3 2s are 6 1 2 is 2. ஸோ ரிமைனிங் நமக்கு இதான் ஆன்சர் கிடைக்குது. therefore ஆக்சுவலி எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எக்ஸ், 21.2137 bar. ஸோ மைனஸ், therefore minus 21.213 bar is equal to, அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா minus 47731 divided by 2250. that means 47,731 divided by 2250 is the required answers. Okay, thank you students. ஸோ இந்த சம் எல்லாமே நீங்கள் ஒரு முறை போட்டு பார்த்துட்டு நீங்களே பார்க்காம போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஒன் டைம் ஹோம் டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.